வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம ரீசெண்டா ஹாலிவுட்ல ஒரு ஹாரர் படமா வெளிவந்திருக்கிற குட் பாய் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். படத்தோட ஆரம்பத்துல ஒரு ஆண் இண்டி அப்படின்னு பேர் உள்ள தன்னுடைய நாய் ஒன்ன கூப்பிட்டுக்கிட்டு புதுசா ஒரு வீட்டுக்கு குடி வராரு. அந்த வீட்டுல ஏற்கனவே ஒரு பேயோட நடமாட்டம் இருக்குது. இவங்க அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேயோட நடமாட்டத்தை அந்த டாக் பார்க்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் அந்த டாகுக்கு ஏற்படுற பயம் என்ன, அதனுடைய உணர்ச்சிகள் என்னென்ன, நடக்கிற விஷயங்களை அந்த டாக் தன்னுடைய ஓனருக்கு எப்படி சொல்ல நினைக்குது அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி தான். மனிதரோட பார்வையில ஹாரர் காட்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு இவங்க காட்டாம ஒரு டாகோட பார்வையில எப்படி இருக்கும் அப்படின்னு புதுவிதமா இவங்க ட்ரை பண்ண விஷயம் நல்லாவே இருக்குது. மனிதனோட கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே நாய்களோட கண்ணுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு இவங்க உணர்த்த நினைச்ச விஷயம் நல்லாவே இருக்குது. படம் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு டாக் தான் ஹீரோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க டாகோட முகத்தை தான் முழுக்க முழுக்க படம் ஃபுல்லாவே கொண்டுட்டு வந்திருப்பாங்க. மனிதர்களோட முகத்தை 2-3 சின்ன சின்ன காட்சிகளுக்கு மட்டும்தான் இவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதனால நம்ம படம் பார்க்கும்போது டாக் தான் ஹீரோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஏற்படதான் செய்யுது. இந்த படம் 1.25 மணி நேரம் ரன் ஆகக்கூடிய சின்ன படம். குயிக்காவே உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்துல ஜம்ப்ஸ்கேரை ஏற்படுத்துறதுக்கான ஹாரர் காட்சிகள் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. படத்துல வர ஹாரர் காட்சிகள் ஓகே அப்படிங்கிற அளவுல டீசென்டா தான் இருக்குது. படத்துல வர ஹாரர் காட்சிகளுக்கு கூடுதல் பலமா இருந்தது படத்தோட சவுண்டிங் ஒர்க் தான். இரவுல நடக்கிற காட்சிகளாகட்டும், வீட்டோட பேஸ்மெண்ட்ல நடக்கிற காட்சிகளாகட்டும், டாகோட கண்ணுல அமானுஷம் எப்படி இருக்குது அப்படின்னு காட்சிப்படுத்தின விதங்களாகட்டும், இந்த இடங்கள்ல சினிமாட்டோகிராஃபிக்கானது சூப்பராகவே இருக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, படம் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பரபரப்பை பெருசா பில்டு பண்ணாம திரைக்கதை பிளாட்டா தான் மூவ் ஆகுது. நான் முன்ன சொன்ன மாதிரியே படத்துல வர ஹாரர் காட்சிகள் ஜம்ப்ஸ்கேரை ஏற்படுத்த கொஞ்சம் மிஸ் பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த டாகோட ஓனரும் அந்த டாகும் அந்த வீட்டுக்கு குடி வரத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுக்குள்ள என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கறத இவங்க இன்னுமே கொஞ்சம் டீடைல்டா ரிவ்யூ பண்ணிருக்கலாம். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு டீசென்டான படம் தான். இந்த படம் 10க்கு 6.5 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல அடல்ட் கண்டென்ட் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. விருப்பப்படுறவங்க பாருங்க. இந்த படம் இப்ப தியேட்டர்ஸ்ல ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.